அனைவருக்கும் எங்களுடைய சிந்தியா சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் மூலம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சிந்தியா நிறுவனம் மூலம் டிஎன் ஸ்கூல்ஸ் ஆன்லைன் .in வெப்சைட் மூலம் திண்டுக்கல்லில் 3 வருஷமாக மெயில் அனுப்புறதுக்கும் ஃபார்ம் கிரியேஷன் மூலயமா கன்சல்டேஷன் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சாஃப்ட்வேர் என்னது இது வரைக்கும் 10 மாவட்டங்களில் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு மெயில் அனுப்புகிறீங்க. மெயில் அனுப்பும்போது சில ஸ்கூலில் மெயில் இங்கே ரிசீவ் ஆகலை, நீங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க, இங்கே வரல அப்படின்ட்டு ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருக்கும். இந்த டிஎன் ஸ்கூல்ஸ் ஆன்லைன் .in மூலயமா நீங்கள் வெப்சைட்டை ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி யார் சென்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைல் அனுப்பியிருக்காங்க அனுப்பலை அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியுங்க. ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தும் கன்சால்டேட் ரிப்போர்ட் வாங்குகிறோம். நம்ம கன்சால்டேட் ரிப்போர்ட் வாங்கும்போது அது ஒவ்வொருத்தரும் சீரியாவோ இல்லை ஹார்ட் காப்பியாவோ கொண்டு வந்து கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து இங்கே கன்சால்டேட் பண்ணணும். அதுக்கு 1 day 2 days ஆயிரும் உங்களுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. ஃபார்மாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி அதில் அவங்களுக்கு மெயில் போகும். அதை ஃபில் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா இங்கே கன்சால்டேட் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இதை எக்ஸலில் எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸலில் வந்து எடுத்துக்கலாம் அந்த ரிப்போர்ட் வந்துட்டு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் மூலயமா என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு இதில் காமிக்க போகிறோம். இப்போது இந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அது என்னென்னா www.tnschools.online.in அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக திண்டுக்கல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் அப்படிங்கிற வரும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் டிஇஓ பழனி, டிஇஓ அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் வைஸ் அந்த டிஓக்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். இப்போ சிஓ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சிஓக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இதை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு வரும் உங்களுக்கு. இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டில் உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நியூ என்ன பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றணுமோ அந்த பாஸ்வேர்டையும் அதை ரீடைப் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பாஸ்வேர்டு வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்கூலையும் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் டைப் அப்படிங்கிற கொடுத்துருங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்கூல் எல்லாம் நீங்கள் அந்த ஸ்கூல் வைஸ் இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து செலக்ட் டிஸ்ட்ரிக், எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் திண்டுக்கல்லா பழனியா மாதிரி உங்கள் எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் எத்தனை இருக்கோ அது இந்த அதில் டிஸ்பிளே வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்கூல் கோடுங்கிறது இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்கூல் கோடு வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும். ஸ்கூல் கோடு க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2 digits வந்து எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் கோடு. இப்போ திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா திண்டுக்கல் கல்வி மாவட்டத்துக்கு 21. அதே மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஸ்கூல் கோடு இருக்கும். அந்த கோடை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேட்டகரி. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் 01, முனிசிபல்னா 02, கல்லர் ஸ்கூல்னா 3, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம். அந்த கேட்டகரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இது வந்து அரசு உயர்நிலை பரிசு கரிசல்பட்டி 21 ஸ்கூல் எஜுகேஷன் கோடு கேட்டகரி 01. சீரியல் நம்பர் தேர்ட் 2 நம்பர் சீரியல் நம்பர் 1 2 3 கண்டிப்பாகிட்டே வரும். அடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலா ஹை ஸ்கூல்னா 01, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா 02 உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் கோடை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூல் கோடை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ளஸ் திண்டுக்கல் உங்களுடைய ஸ்கூல் நேமு ஸ்கூல் கோடு அந்த உங்களுக்கு
ஸ்கூல் நேம், ஸ்கூல் கோடு, பாஸ்வேர்டு. இந்த ஸ்கூல் கோடவே நீங்கள் பாஸ்வேர்டாகவும் 8 டிஜிட் ஸ்கூல் கோடவே பாஸ்வேர்டாகவும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஹெச்எம் நேம் நமக்கு தெரியாது, ஏன்னு மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் நமக்கு தெரியாது, அதனால் 1ன்னு மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்ட்ரிக், இது எந்த டிஸ்ட்ரிக், இப்போ வந்துட்டு திண்டுக்கல்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக், வெள்ளூர்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக், டோட்டல் டிஸ்ட்ரிக் அந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கூல் க்ரியேட் ஆகிரும். இப்போ ஸ்கூல் க்ரியேட் ஆகிருச்சு, ஸ்கூலுக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் மாறி போயிடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடாங்கும்போது அவங்க ஸ்கூல் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க மறந்துருக்கலாம். அப்போது அந்த புதுசாக வர ஹெச்எம் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இங்கே போய் எடிட் டெலிட்டுங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம், ஸ்கூல் டைப், ஸ்கூல் கோட் நம்பர், பாஸ்வேர்டு, ஹெட்மாஸ்டர் நேம், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக் இது இருக்கும். அது எடிட் டெலிட். இந்த எடிட்டுங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கேட்டகரி இதில் இருக்கும் உங்களுக்கு, அவங்க என்ட்ரு பண்ணது எல்லாமே. இதில் வந்து அவங்க ஸ்கூல் கூட நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துடலாம். கொடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிரும். அதனால் ஸ்கூலோட மெயில் ஐடியோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உங்கள்கிட்டயே இருக்கும். யாரும் ஸ்கூல் பாஸ்வேர்டு மறந்துட்டேன், ஸ்கூல் ஐடி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து இப்போ மெயில் எப்படி நம்ம அனுப்புறது? இப்போ எல்லாத்துலையும் அனுப்புவீங்க, ஜிமெயில், யாஹூலாம். இப்போ ஒவ்வொன்றும் பிரித்து அனுப்புவீங்க. அதே மாதிரி இங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூல், இப்போ கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மட்டும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மெயில் அனுப்பணும் அப்படின்னா ஓகே, இந்த டிஸ்பிளே கொடுத்து இந்த ஸ்கூல் திண்டுக்கல் உள்ள ஹை ஸ்கூல் மட்டும் வரும். திண்டுக்கல்லில் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஹை ஸ்கூல் எல்லாமே செலக்ட் ஆகிரும். இப்போ எல்லாருக்குமே நம்ம அனுப்பணும் அப்படின்னா எல்லாருமே டிக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்கூலுக்குமே நீங்கள் வந்து மெயில் பண்ணிடலாம். இப்போ டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் அட் டயத்தில் மெயில் பண்ணிடலாம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற 300 ஸ்கூலுக்கும் நீங்கள் வந்து இமிடியேட்டாக மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணும்போது கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எல்லா ஸ்கூலுமே செலக்ட் ஆகிரும். இப்போ கம்போஸ், இப்போ ஃபைல் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணுமோ சப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணுங்கள். டெஸ்ட்டு, சூஸ் த ஃபைல், எந்த ஃபைல் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுமோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்துடும் உங்களுக்கு. எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைல் அட்டாச் ஆகிடும். இப்போ நோ ஃபைல்னு இருக்குது உங்களுக்கு, அட்டாச் பண்ணோன்னா சைக்கிள் 2014 RS டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி அட்டயத்தில் 3 ஃபைல்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். மெசேஜ் எது என்ட்ரு பண்ணணும் இந்த இடத்த என்ட்ரு பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபைலுமே இமீடியட்டாக எல்லா ஸ்கூலுக்குமே ஃபைல் சென்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் நிறைய இருக்குது. மெயில் ரிசீவ்டு ரிப்போர்ட், அதாவது யார் யார் இந்த மெயிலில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, எந்தெந்த ஸ்கூல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தனியாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். மெயில் ரிசீவ் பார்த்தீங்கன்னா மெயில் ரிசீவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் ஃபைல் எஸ்எஸ்எஸ்ன்னு வந்திருக்கு. 17/4/2012 எவ்வளோ பேர் மெயில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் மெயில் அன்ரிசீவ்டு, இந்த மெயில் அன்ரிசீவ்டு இதே மாதிரி யார் யார் ரீட் பண்ணலை, இந்த மெயிலை வந்து யார் ரீட் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா நோன்னு வந்திருக்கு. 17 நாளில் யார் யார் ரீட் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ டேட் வைஸ், இன்றைக்கி டேட் வைஸ் எனக்கு வேணும், அதாவது 17/4 இப்போ 17/4 நீங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஃபைல் வந்து நம்ம. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 9489 பேஜஸ்க்கு மேலே அவங்க வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3/11/2014 இப்போ யார் ரீட் பண்ணலை மெயில். இப்போ உங்களோட டேட் வைஸ் யார் ரிசீவ் பண்ணியிருக்கா பண்ணல அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ 3 நவம்பரில் சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் 3/11 நான் மெயில் அனுப்புனதில் யார் யார் ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிற ரிப்போர்ட் டேட் வைஸ் நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். இதில் வந்து டேட் வைஸ் ரிப்போர்ட் வந்துடுது உங்களுக்கு. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு என்னென்னா அதுக்கடுத்து சென்ட் ஐட்டம் நீங்கள் பார்த்தா சென்ட் பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்பாக்ஸ் எந்தெந்த மெயில் வந்திருக்கு அப்படின்னு இன்பாக்ஸ் ஃபைல நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபார்ம் க்ரியேஷன். இந்த ஃபார்ம் க்ரியேஷன் என்ன அப்படின்னா நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ஃபார்ம் வேணுமோ இது எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஆட் ஃபார்ம் அப்படிங்கிற கிளிக் பண்ணணும். நீங்கள் ஆட் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆட் நியூ ஃபார்ம் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ். இப்போ
லாங்குவேஜ் இந்த ஃபார்ட் நியூ ஃபார்மில் போயிட்டீங்கன்னா லாங்குவேஜ் எப்படி இருக்கும், தமிழா இங்கிலீஷா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ். ஃபார்ம் நேம் என்ன ஃபார்ம் நேமோ அந்த ஃபார்ம் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரு பண்ணுங்கள். ஆர் யூ சேவ் ஃபார்ம்னு வருது. சேவ் ஃபார்ம் எது கொடுக்குறோம்னா, அது ஒரு ஃபார்மையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை ஒரு டைம் தான் அந்த ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம்னா நோன் கொடுத்துருங்க. இப்போது ஃபார்மோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் நேம் கேட்குறோம். ஸ்கூல் நேம், நேம் ஆஃப் த ஸ்கூல், அடுத்து நேம் ஆஃப் தி டீச்சர், சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்லேருந்து. ஒவ்வொரு ஃபார்மும் ஒவ்வொரு மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இது எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுங்க பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், ஆட் நியூ ஃபார்ம், சென்ட், இன்பாக்ஸ், சேவ்டு ஃபார்ம்ஸ்னு வருது. இப்போது இப்போது ஆட் நியூ ஃபார்ம். இப்போ ஆட் நியூ ஃபார்ம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷாக தமிழ்லாண்டு. ஃபார்ம் நேம் கொடுங்க. இப்போ ஃபார்ம் நேம் என்னென்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம் கொடுங்க. சப்போஸ் எக்ஸாம். இப்போது ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 10th எக்ஸாம். நெக்ஸ்ட்டு இதில் முதல்ல சொன்ன மாதிரி சேவ் ஃபார்ம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுன்னா எஸ் கொடுங்க. ஒன் டைம் தான் அனுப்பணும்னா நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இந்த ஃபார்ம் வந்துட்டு இப்போ டைப் ஆன்சர் வியூ ஃபார்ம், ஆட் மோர் கொஸ்டின் போங்க. ஆட் மோர் கொஸ்டினில் இங்கே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நேம் என்னது, சீரியல் நம்பர், ஸ்கூலோட சீரியல் நம்பர் கேட்குறோம். சீரியல் நம்பர். ஓகே. அதுக்கடுத்து செலக்ட் ஆன்சர். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா ஆப்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் ஒரே ஒரு லைன் மட்டும் என்ட்ரு பண்ணுறது தான் டெக்ஸ்ட் பாக்ஸு. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா அப்படின்னா அட்ரஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அப்படின்னா ஒரு லைனுக்கு அதிகமான லைன்கள் வரணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் என்ன, எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்குறனா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, சேவ். ஓகே. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கொஸ்டின் மேனேஜ்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டாக முனிசிபலாக அப்படிங்கிறத பற்றி, மேனேஜ்மெண்ட்டுங்கிறத பற்றி என்ன ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அதில் கவர்மெண்ட்டாக என்ன ஸ்கூல்னு போகிறோம் நம்ம. கவர்மெண்ட்டாக இல்லைன்னா எய்டடா, முனிசிபல் ஸ்கூலா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கேட்டுருவோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி செலக்ட் ஆன்சர் டெக்ஸ்ட் பாக்ஸ் சேவ். ஓகே. அது ஆட் மோர். இது மாதிரி எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணணுமோ எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஒவ்வொரு 1 by 1 கொஸ்டினாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்கூல் நேம். இப்போது ஸ்கூல் நேம் அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கூல் நேமில் ஹை ஸ்கூலா ஹையர் செகண்டரி ஸ்கூலா, ஸ்கூல் நேம் ப்ளஸ் ஹை ஸ்கூலா ஹையர் செகண்டரி ஸ்கூலாக கொடுத்துரும். இது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா. ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். வியூ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம், ஸ்கூல் நம்பர், மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் தமிழ் அப்பியர்டு, பாஸ்டு, ஃபெயில்டு 1 சப்ஜெக்ட், இங்கிலீஷ் அப்பியர்டு, பாஸ்டு, ஃபெயில்டு 1 சப்ஜெக்ட், மேத்ஸ் அப்பியர்டு, பாஸ்டு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு ஃபார்ம்ஸ் நீங்கள் இது பண்ணாலும் இது ஃபுல்லாக வந்துடும். எல்லா ஃபார்ம்ஸுமே வந்துடும். இதே ஃபார்மேட் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த ஃபார்மேட் மெயிலாக சென்ட் ஆகிடும் உங்களுக்கு. இது எப்படி சென்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இந்த ஃபார்ம் க்ரியேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கிளிக் சென்ட் டு மெயில் லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபார்ம் இதே மாதிரி கம்போஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். இது யாருக்கு அனுப்பணும், எந்தெந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபைலை சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் சென்ட் ஆகிடும். இந்த ஃபைல் ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபைல் ரிப்போர்ட் சென்ட் ஆகிடும். ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் ரிப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இப்போ 10th ஹேண்டலிங் டீச்சர்ஸ் ரிப்போர்ட்டு, 10th ரிசல்ட் அனலைஸு, 10th ரிசல்ட், பிடி ஜாயினிங் ரிப்போர்ட்டு, பிடி டீச்சர்ஸ் பர்டிகுலர்ஸு, பிடி வேக்கன்சி, பஸ் பாஸ் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பஸ் பாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ எக்ஸாமினேஷன், இப்போ கம்யூனிட்டி இன்கம்
நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்கூல்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு? இப்போ எல்லா ஸ்கூலுமே அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு. இதில் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 1 to 100 கொடுத்தா 100 டிஸ்பிளே வரும். உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கூலுமே அனுப்பியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்துட்டு இந்த நேம் ஆஃப் த ஸ்கூல் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு அஸ் பர் 30/9/2014 நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் எத்தனை பேர் 6 ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி நம்ம இருந்த தாலுக் ஆஃபீஸ் எஸ்டிடி 5th ஸ்டாண்டர்ட் அலோன் இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துடும். இதை நீங்கள் எக்ஸலில் அப்படி பண்ணுறதுக்கு இதை எக்ஸல் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகிரும். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குன்னா இப்போ எக்ஸல் இந்த ஃபைலும் ஓப்பன் ஆச்சு. இந்த ஃபைல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டு பாருங்கள். டோட்டல் ஸ்கூல் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு 115 ஸ்கூல்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கூலுமே ரிப்போர்ட் 1 by 1 எக்ஸல் வந்துடுது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து எந்த ரிப்போர்ட்னாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும். இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்த உடனே அன்றைக்கே இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இது கன்சால்டேட் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால பல வகையான அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஸ்க்ரோலிங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரோலிங் மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்கூல் லிஸ்ட்டில் உங்களுக்கு இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 504 ஸ்கூலுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. டோட்டல் சென்ட் வியூ ரிப்ளை 358 ஸ்கூல், வியூ நோ ரிப்ளை 146 ஸ்கூல். இந்த 146 ஸ்கூலும் என்னென்ன ஸ்கூல் அனுப்பலைங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாங்க. லிஸ்ட் நோ ரிப்ளை ஃபார்ம் யார் யார் ரிப்ளை பண்ணலை இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடுதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஹோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஹோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டோட வெளியே இந்த இதுக்கு வந்துடும். இதில் பெரிய ஃபைல்ஸ் இருக்குது உங்களுக்கு. 10th CC மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாருமே, இல்லை 9th CC மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபான்ஸு, SLC கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் தனியாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் ஸ்க்ரோலிங் நீங்கள் ஓட விடலாம். இந்த ஒவ்வொரு CO DO யார் வேணாலும் ஸ்க்ரோலிங் இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்க்ரோலிங் ஓட விடலாம். இந்த ஸ்க்ரோலிங் ஓடுறதுக்கு COக்குள்ளே போயிட்டு CO யூசர் நேம் அட்மின் நீங்கள் கொடுத்துட்டு அட்மின் நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே நியூஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆடுங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன நியூஸ் என்ட்ரு பண்ணுவோம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஆட் ஆகிடும். இப்போ ஃபைல் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தர் நோட்டீஸ் போர்டு மெசேஜ் 1 2 3 5 மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மெசேஜ் வேணாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணால் அது டெலிட் ஆகிடும். இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இங்கே ஸ்க்ரோலிங்கில் உங்களுக்கு போயிட்டுருக்கும். அது இப்போ முக்கியமான நியூஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் இமிடியேட்டாக இதை வந்து பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்கில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்துட்டுருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் இப்போ ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ ஒரு ஸ்கூலுக்கும் கொடுத்துருப்போம். அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி மெயிலுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆயிடும்.